ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். சிஸ்டர். இன்னைக்கு நம்ம அவ்யக்த முரளி புதுசு பார்க்க போறோம். 30/7/1970. மகாரதி என்றால் மகான் நிலை அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறார். அது பார்க்கலாம் சிஸ்டர். படி. இன்று பாண்டவ சேனைக்கான பட்டியின் நிறைவு நாளா அல்லது இன்று ஆரம்பிக்கிறீர்களா? நெருக்கம் ஆரம்பமாகி இருக்கிறது. விசேஷமாக என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்கள்? அதற்கு விசேஷமாக என்ன சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள்? மாற்றம் ஆரம்பமாகி விட்டதா அல்லது ஏற்படுமா? சங்கல்பத்தின் ரூபத்தில் எடுத்திருக்கிறீர்களா அல்லது சம்ஸ்காரமாக்கி விட்டீர்களா? ஒவ்வொருவரும் அவரவர்களது விஷயத்தை கூறினர். இது பாண்டவ சேனையின் வட்டிக்கான சோதனை தாளாகும். இந்த ஒரு சோதனை தாளின் மூலம் அனைத்து கேள்விகளும் வந்துவிட்டன. தற்சமயம் சங்கல்பம் மற்றும் செயல் இரண்டும் ஒன்றாக இருப்பது அவசியமானதாகும். இப்போது சங்கல்பம் செய்கிறீர்கள், அதை உடனே செயலில் கொண்டு வந்து விடுகிறீர்கள். சங்கல்பம் மற்றும் செயலில் மகான் வேறுபாடு இருக்கக்கூடாது. மகாரதி என்பதன் பொருளே மகான் நிலையாகும். ஆக மகான் நிலை என்பது சங்கல்பத்தில் மட்டுமின்றி அனைத்திலும் மகான் நிலை. இது மகாரதிகளின் அடையாளம். சங்கல்பத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சிந்தனையில் நேரம் ஆவதில்லை. ஏனெனில் மகாரதிகளின் சங்கல்பமே அவ்வாறு இருக்கும். அந்த சங்கல்பம் நடைமுறையில் சம்பவம் ஆகிவிடும். இதை செய்யவா வேண்டாமா, எப்படி செய்வது, என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட சங்கல்பங்களே வரும். சங்கல்பம் வந்ததும் நடந்துவிடும். இதைக் கொண்டு தனது நிலையை கண்டறிந்து கொள்ள முடியும். யோகத்தில் வெற்றி பெறுவதுதான் கடைசி நிலையாகும். அதாவது செயல்களில் வெற்றி பெறுவதாகும். அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக எந்த சக்தியை தாரணை செய்ய வேண்டும்? சங்கல்பம், வார்த்தை, செயல் அனைத்தும் வெற்றியுடையதாக ஆக வேண்டும். அதற்கு எந்த சக்தி தேவை? அனைவரும் எந்த சக்தியை பற்றி கூறினீர்களோ அது அவசியமானதுதான். ஆனால் அதிலும் முதலில் கட்டுப்படுத்தும் சக்தி விசேஷமாக தேவை. சொல்றீங்களா சார்? ஓகே. ஸோ இது பிரதர்ஸ் பட்டிக்குள்ள இருக்குது. பாண்டவ சேனை பட்டி கடைசி நாளுக்குள்ள இருக்குது. அதாவது அல்லது ஃபர்ஸ்ட் நாளா இருக்கும். ஆனா இந்த பட்டியின் நிறைவு நாளா அல்லது இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா? ஏன்னா நெருக்கம் ஸ்டார்ட் ஆகி டைம் நெருக்கத்துல வந்துட்டு இருக்குது, கடைசி நேரம். அதனால நீங்க என்ன முன்னேறி இருக்கிறீங்க விசேஷமா? அல்லது என்ன சங்கல்பம் செஞ்சிருக்கிறீங்க? மாற்றம் ஆகிடுச்சா? இல்ல ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னு சங்கல்பம் பண்ணுவீங்க இல்லையா? சோ மாத்திட்டீங்களா? சங்கல்பம் செஞ்சத நடைமுறைப்படுத்துனீங்களா? அல்லது இனிமேல்ட்டு தான் மாற்றமே நடக்க போகுதா? அதாவது நான் மாறணும்னு நினைச்சா அது சங்கல்பம், மாத்திட்டா அது சமஸ்காரம். அதான் கேட்கிறாரு. சங்கல்பத்தின் ரூபத்துல தான் இருக்குதா அல்லது சமஸ்காரமாகவே ஆகிடுச்சா? சமஸ்காரமா மாத்துறது தான் நம்மளுடைய லட்சியம். அது பழக்கமாகவே மாறிடணும். சோ ஒவ்வொருத்தர் அவங்கள பத்தி சொல்றாங்க. சோ பாண்டவ சேனையின் பட்டிக்கான சோதனை தாள் இது, டெஸ்ட் பேப்பர். சோ இந்த அதுக்கு தான் கேள்வியா கேட்கிறார். அதுக்கான டெஸ்ட் பேப்பர் நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த ஒரு கேள்வி மூலம் முழு டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு கொடுத்தாச்சு. சமஸ்காரம் ஆக்கிட்டீங்களா அல்லது சங்கல்ப ரூபத்திலே தான் இருக்குதா? ஏன்னா இப்ப சங்கல்பமும் செயலும் ஒன்னா இருக்கணும்ன்றார். நினைச்ச அந்த செகண்டே நடக்கணும். அப்ப அது சமஸ்காரம் ஆனாதான் அது நடக்கும் இல்லையா? சோ ஏன்னா நமக்கு சேவையும் நிறைய இருக்குதுன்னும் பொழுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைச்ச மாத்திரத்துல அது நடக்கணும். இப்ப சங்கல்பம் செய்றீங்க, இப்பவே அது செயலையும் எடுத்துட்டு வந்துடுறீங்க. நினைச்ச உடனே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னடா அவன் நினைச்ச உடனே டக் டக்குன்னு பண்ணிடுறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அப்படிதான் பாபா நம்மள மாற வைக்கிறார். சங்கல்பம் இன்னைக்கு வைக்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு அதை செயல்படுத்துறான், அப்படி இருக்கக்கூடாது. அவ்வளவு வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்றார். நினைச்ச மாத்திரத்துல அது முடியணும். அதுக்கு பேர் தான் மகாரதின்ற இல்லையா? மகான் நிலை மகாரதின்னா
அப்ப மகான் நிலைனா வெறும் சங்கல்பம் மட்டும் மகான் சங்கல்பம் வைக்கிறது கிடையாது. இல்லையா? எண்ணங்கள் மட்டும் உயர்ந்ததா இருக்கிறது கிடையாது. எல்லாத்துலயும் உயர்ந்ததா இருந்தா தான் அவங்க மகான். மகாரதி. அதுதான் மகாரதியுடைய அடையாளம். அதனால மகாரதிகளுக்கு யோசிச்சு இல்ல அந்த சங்கல்பம் பண்றாங்க இல்லையா? அத யோசிச்சு செய்யறதுக்கு டைம் ஆகாதுன்றேன். இதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணம். இப்ப நெறைய ஏஐ ஆயிடுச்சு இல்லையா? ஒண்ணு வரையணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் மைண்ட்ல ஒண்ணு தோணும். ஆனா அத அவரு நடைமுறைப்படுத்துறதுக்கு பல மணி நேரம் ஆகும். வரைய ஆரம்பிச்சா கூட அவர் நெனைக்கிற ரிசல்ட் வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். அல்லது சில நாட்கள் கூட ஆகும். ஆனா இன்னைக்கு ஏஐ எனக்கு இது வேணும்னு கேட்டா அடுத்த செகண்ட்ல 20 டிசைன் குடுத்துருது. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோன்ட்டு அடுத்த செகண்டே. அப்ப ஏஐ வேகத்துக்கு நாம செயல்படணும். அப்பதான் இங்க ஜெயிக்க முடியும். அதான் சொல்றேன். சங்கல்பத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதே மாரி ஒரு ChatGPT ஒண்ணு கேட்டா அடுத்த செகண்டே அது குடுக்கும் ஆன்ஸர். ஆச்சரியமா இருக்கு. எப்புட்றா நம்ம சொன்னது படிக்கிறது கூட டைம் இருக்காதே! எப்படி கடகடன்னு குடுக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கும். மகாரதிகள் அப்படிதான் இருப்பாங்கன்றார். நெனச்ச மாத்திரத்துல அது நடக்கும். அத யோசிச்சு செய்யறதுக்கு நேரம் எடுக்காது. ஏன்னா, அவங்க சங்கல்பம் மைண்ட் கிளியரா இருக்கும். ஒரு எண்ணம் வருதுன்னா, டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிடும். அவ்வளோதான். அந்த சங்கல்பம் நடைமுறையில சம்பவம் ஆயிடும். அப்படின்னு அர்த்தம். சாத்தியமாயிடும். உடனே. அதனால அவங்களுக்கு இது செய்யலாமா? வேண்டாமான்றதெல்லாம் அப்படி ஒரு செகண்ட்ல இது ரைட் அதான் ஏஐ மாதிரியே தான். டக்கு டக் டக் டக்ன்னு அனலைஸ் பண்ணி இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதனால இது செய்யலாமா? வேணாமா? இதனால டிராபேக் வருமா? எதுவுமே இல்ல. வர்றதே அப்படி கரெக்ட்டா தான் வரும்ன்றாரு. அதனால இது எப்படி செய்யும்? இது எப்படி சாத்தியம்? இது நடக்குமா? சிந்திக்கிறதுக்கான அவசியமே இருக்காது. ஏன்னா கூட இருக்கிறாரு. அவரு தான் பெரிய ஏஐ. பாபா தான். இல்லையா? பண்ணி குடுக்க போறது அவரு தான். டக்குனு டச் பண்ணிடுவாரு. ஆ அந்த யோசனையே வராது. மைண்ட் கிளியரா கரெக்ட். இருக்கும்போது பாபா டச் பண்றது நமக்கு நல்லா தெரியும். கரெக்ட். ஃப்ரீ ஏஐ அன்லிமிட்டெட் பாபா. எப்பவுமே இருக்கிறாரு. ஆ அதனால நடக்குமா? நடக்காதா? சிந்திக்கிறதுக்கே அவசியம் கிடையாது. ஏன்னா, உங்க எண்ணங்களே அப்படிதான் வரும்ன்றேன். முடியாதது, தேவையில்லாத எண்ணங்கள் வராது. அதனால தான் அதெல்லாம் கட் பண்ண சொல்றேன். எந்த சங்கல்பம் வந்ததோ அது நடந்துடும் அப்படியே. இல்லையா? ஒரு சிலருடைய வாக்கு பலிக்கும்ன்றாங்க இல்லையா? அந்த மாரி அந்த எண்ணமே அப்படி நடக்கிற மாதிரி எண்ணங்கள் தான் வரும். அப்படி ஆகுதா? அந்த ஸ்டேஜ அடைஞ்சிட்டீங்களா? அப்படிங்கிறத வச்சு, நீங்க எந்த அளவுக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்கன்னு உங்களால கண்டறிய முடியும். இன்னும் எந்த அளவுக்கு அந்த நிலை இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா, ஒரு சாதாரண ஸ்தூலமா ஒரு காரியம் செய்யறதுக்குள்ள நெறைய எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் வேற பக்கம் அழைச்சிட்டு போயிடுது நம்மள. அப்படி அழைச்சிட்டு போகாம இருக்கணும். அதுதான் விஷயம். முருகன் யோகத்துல உட்காருவாரு. உட்கார்ந்த உடனே ஒரு டவுட் வரும். உடனே அம்மா கிட்ட கேட்க போவாரு. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதுதான் உலகத்தின் பக்கம் அலைய விடுறது. அதே மாதிரி எண்ணத்த எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இயேசுக்கு முயற்சி பண்ணான். பாரு நான் உனக்கு இத குடுக்குறேன், அத குடுக்குறேன். இதுக்கு அதிபதியாக்குறேன். அப்பால போ சாத்தானே. முடிஞ்சு போச்சு. நான் இங்க இறைவன நினைக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ என்ன உலகத்த சுத்த விடுற முருகன் மாதிரி அப்டின்ட்டு. சோ அப்ப அந்த மாரி பண்ண முடியுதா? அல்லது வேற ஏதாவது வருதா மைண்டுக்கு? யோகத்துல வெற்றி அடையறது தான் கடைசி நிலைன்றேன். இப்ப செயல வச்சு, இந்த செயல்ல நீங்க எந்த அளவுக்கு பக்குவமா இருக்கிறீங்கன்னு தெரியும். அடுத்தது யோகத்தில் வெற்றி அடையுது. அப்படியே அதத்தானே பாபா சொல்றார். பரந்தாமத்திலேயோ, அல்லது சூக்ஷ்மவதனத்திலேயோ, அல்லது சொர்க்கத்திலேயோ, அல்லது கோயில்லயோ, எங்க இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அவ்வளோ நேரம் இருக்க முடியணும்ன்றார். அவ்வளோ பெரிய யானைய ஒரு சின்ன கம்பிய வச்சு பாகன் அடக்குறான். அத காலுக்கு முன்னாடி போட்டோம்னா, அது நவர மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும். அப்ப இந்த மனதை உங்களால கட்டுப்படுத்த முடியாதான்றார். அதுதான் கடைசி ஸ்டேஜ். அதுதான் யோகத்துல வெற்றின்றது. சோ, கர்மத்தில் வெற்றியை பிராப்தி பண்றது அதுதான். அதுக்கு என்ன சக்தி முக்கியமா வேணும்? அந்த ஒரு சக்தி இருந்தா எல்லா வெற்றியும் கிடைச்சிடும்.
சங்கல்பம் வெற்றி அடையணும். நீங்க நினைக்கிறது வெற்றி அடையணும். நீங்க சொல்றது வெற்றி அடையணும். நீங்க செய்யறது வெற்றி அடையணும். அதுக்கு தேவையான சக்தி என்ன? சோ நீங்க சொன்ன சக்திகள்ல எல்லாம் அவசியம் தான். ஆனா அதுலயும் முதல்ல விசேஷமா கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. மனம் அங்க போகும். இல்லையா? அந்த மாடு வந்து 2 மாட வச்சு வண்டி ஓட்டும்போது இப்படி இப்படி போகும். ஓட்டுறவரோட வேலை இப்படி கயிற போட்டோனே அது இன்னாண்ட வரும். அதுதான் ம், கட்டுப்படுத்துறது. டக்குன்னு நீ இன்னாண்ட வா. ம். அங்க எங்க போற? பரந்தாமத்துக்கு தானே சொன்னேன். அங்க எங்க போற? இல்ல அது முக்கியமானது. அதெல்லாம் நாங்க அப்புறம் பார்த்துக்கிறோம். நான் சொல்றத நீ செய். இல்லையா? குதிரை அது இஷ்டத்துக்கு போகக்கூடாது. அதான் குதிரைக்கு ஓட்டுறவன் சொல்ற மாரி தான் கடிவாளம் போகும். போட்டுதான்னு சொல்லிட்டு இப்படி போட்டிருப்பாங்கல்ல. குதிரையும் அங்கங்க பார்க்கக்கூடாதுன்னு இப்படி மறைச்சிருப்பாங்க. கரெக்ட். அங்க இருக்கிறவங்க என்ன ஓட்டுறாங்களோ அதுதான் போணும். அது மாதிரி குதிரை ஓட்டி தான் இந்த ஆத்மா. தேரோட்டி தான். அது சொல்றபடி தான் செய்யணும். அதான் கட்டுப்படுத்தும் சக்தி. கண்ட்ரோலிங் பவர். அதுதான் விசேஷமா தேவைன்ற. அப்பதான் நினைச்சது நடக்கும். ஏன்னா இங்க மிகப்பெரிய எதிரியே வீண் விஷயங்கள் தான். வீண் எண்ணங்கள் தான். அதுதான் அலக்கழிக்கிறது. நல்லா படிக்கிற பையனுக்கும், நல்லா படிக்காதவனுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் அதுதான். அவனுக்கு நெறைய வீண் எண்ணம் வந்து அவன அலக்கழிச்சு டயர்ட் ஆக்கிடும். அப்புறம் போய் ஒரு காஃபி பிரேக் எடுக்கிறேன்ட்டு போவான். எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அங்க போவான். அங்க இன்னும் நெறைய எண்ணம் வரும். அப்படியே போயிடும் டைம். ம். சோ அப்ப கட்டுப்படுத்தும் சக்தி கம்மியா இருக்குது. ஒருவேளை சோ அதிலிருந்து படிங்க சிஸ்டர். ஒருவேளை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லையெனில், வீணானவை கலப்படம் ஆகிற காரணத்தினால் வெற்றியடைய முடியாது. உண்மையான சங்கல்பம் செய்தால், உண்மையான வார்த்தைகள் பேசினால், உண்மையான காரியங்களை செய்தால் வெற்றி கிடைக்கவில்லை என்று கூறவே முடியாது. ஆனால் வீணானவைகள் கலப்படமாகின்ற காரணத்தினால் வெற்றி கிடைப்பது கிடையாது. உண்மைக்கு வெற்றி கிடைக்கும். வீணானவைகளுக்கு கிடைக்காது. வீணானவைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதற்கு அவசியம் கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. கட்டுப்படுத்தும் சக்தி குறைவாக இருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு பலவீனமாகும். ஏன் பலவீனம் ஏற்படுகிறது? தனது சம்ஸ்காரங்களை அழிக்க முடிவதில்லை. இந்த சங்கல்பம் உண்மையானது அல்லது வீணானது என்று புரிந்திருந்தும் கட்டுப்படுத்தும் சக்தி கிடையாது. கட்டுப்படுத்தும் போதுதான் அதற்கு பதிலாக மற்ற சம்ஸ்காரத்தை தனக்குள் சேமிக்க முடியும். கட்டுப்படுத்தும் சக்தியில் குறை இருக்கின்ற காரணத்தினால் தன்னையே கட்டுப்படுத்த முடிவதில்லை. தனது படைப்புகளின் படைப்பாளராவதற்கு வருகிறதா? எந்த படைப்பை படைக்க வேண்டும்? உண்மையான படைப்புகளை படைப்பதில் குறை இருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்புகளை படைத்து விடுகிறீர்கள். அதாவது தனது படைப்பின் மூலம் தானே குழப்பமடைந்து விடுகிறீர்கள். இப்போது பாண்டவ சேனைகள் நடைமுறையில் என்ன நிரூபணத்தை காண்பிக்க வேண்டும்? பலவீன வார்த்தைகள், பலவீன செயல்களுக்கு நிறைவு விழா கொண்டாட வேண்டும். வட்டிக்கான நிறைவு நாள் கிடையாது. பலவீனத்தின் நிறைவு, மேலும் ஒவ்வொரு சங்கல்பமும் அதிசயம் செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி நிறைந்த சங்கல்பத்தை உருவாக்க வேண்டும். ஆக பலவீனத்தின் இடத்தில் அதிசயத்தை நிரப்ப வேண்டும். பலவீனம் என்ற வார்த்தை இப்போது சோபிப்பது கிடையாது. உலகின் ஆதாரம் ஆத்மாக்களாகிய உங்கள் மீது இருக்கிறது. ஆக யார் உலகிற்கு ஆதாரமாகவும் முன்னேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட மூர்த்திகளின் வாயில் பலவீன வார்த்தைகள் சோபிப்பது கிடையாது. இப்போது ஒவ்வொரு மூர்த்தி இடத்திலும் அனைவருக்கும் என்ன சாட்சாத்காரம் கிடைக்கும்? பாப்தாதாவின் சாட்சாத்காரம். அனைத்து மூர்த்திகளிடம் ஆன்மீக ஒளி தென்பட வேண்டும். யார் அந்த ஒளியை பார்த்தாலும் பலியாகிவிட வேண்டும். அனைவரையும் பலியாக்க முடியும். சிலருக்கு சொல்லுங்க பிரதர். செம பவர்ஃபுல்லா இருக்கு. மெயினா பாபா வந்து கட்டுப்படுத்தும் சக்தி பத்தி சொல்றாரு. ஒருவேளை நீங்க நினைக்கிற எண்ணம் எல்லாமே கரெக்டா இருக்குது. பேசுற வார்த்தை எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. செய்யற செயல் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது அப்படின்னா, வெற்றி ஏற்படாது அப்படிங்கிறது நடக்கவே முடியாதுன்ற. இல்ல தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது அது வெற்றி கிடைக்காது. நீங்க உருவாக்குறதே கரெக்டான எண்ணம்னும் போது வெற்றி கிடைக்காதுன்றது நடக்காதுன்ற. அந்த அளவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குது வெற்றி அப்படிங்கிற. ஆனா என்ன பிரச்சனை? ஏன் வெற்றி அடைய முடியலன்னா, வீண் விஷயம் கலந்துடுது.
ஒரு விஷயம் செய்யும்போது இது முடியுமான்ற ஒரு எண்ணம் வந்து கலந்துடுது. அங்கதான் பிரச்சனை. ம். இல்ல வெற்றியாளர்கள் வந்து ஆரம்பத்துல எடுத்து வச்ச ஸ்டெப்ப வந்து உலகத்துல உள்ள அத்தனை பேரும் சிரிப்பாங்க அவங்கள பார்த்து. "ஏய் வேலைய பார்றா இதெல்லாம் ம். நடக்குமான்ட்டு." ஏன்னா, அதனால தான் மத்தவங்க அத பண்ணல. அந்த வீண் எண்ணத்தினால தான் ம். அவங்க பண்ணல. அது இல்லாததுனால தான் இவன் ம். பண்றான். அப்ப இவன் என்ன கரெக்ட். பண்ணுவான், அவங்க சூப்பர். கிட்ட ஆலோசனை கேட்கிறத நிறுத்திடுவான். ஓகே அவங்க வேற, நம்ப வேற. அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பான். சோ அததான் ம். சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீணான விஷயம் கலப்படம் ஆகுறதுனால வெற்றி அடைய முடியாது. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இது. அதனால எதார்த்தமா இருந்தா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இங்க எதார்த்தம்ன்றது வீண் விஷயம் கலப்படம் இல்லாமல் இருக்கிறது. வீண் விஷயங்களுக்கு வெற்றி கிடைக்காது. வீணானவைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இல்லையா? அதுக்காக தான் வீண் விஷயத்த கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துற சக்தி வேணும்ன்றாரு. ஆனா, ஏதோ ஒரு பலவீனத்தின் காரணமாக கட்டுப்படுத்தும் சக்தி குறைவாய் இருக்குது. சோ, ம். கட்டுப்படுத்துற சக்தி குறைவா இருக்கிறதுனால தான் பிரச்சனை. வீண் எண்ணம் வந்துடுது. அப்ப கட்டுப்படுத்தும் சக்தி ஏன் குறைவா இருக்குது? பலவீனத்தினால. பலவீனம் ஏன் வருது? ஏன் வருது? அந்த பழைய சமஸ்காரத்த அழிக்க முடியல. அது நல்லா ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருச்சு பலவீனம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ப க குறிப்பா பாபா குழந்தைங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வரும்போதே அது தப்புன்னு தெரியும். இருந்தாலும் அந்த ம். பழக்க தோஷத்தின் காரணமாக கட்டுப்படுத்துற சக்தி இருக்காது. அப்படியே போயிடும். அப்படியே போயிட்டே இருக்கும். தெரியும். ரொம்ப நேரம் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறோம். டைம் வேஸ்ட் பண்றோம். வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. இருந்தாலும் இது நல்லா தானே இருக்குது. அப்படி போயிடுறது. இல்லையா? மத்தவங்கள பத்தி பேசுறோம். தப்புன்னு தெரியுது. பட் அது நல்லா இருக்குதுல்ல. அப்படியே மைண்ட் அப்ப அத அழிக்க முடியல அந்த இடத்துல. அதான் பிரச்சனை. இதே மாரி எல்லா விகாரத்துக்குமே. அப்ப அவங்களுக்கு தெரியுது. ஆனா கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா கட்டுப்படுத்தாத வரைக்கும், அதாவது பழைய சமஸ்காரத்த அழிக்காத வரைக்கும், அந்த இடத்துல புது சமஸ்காரத்த உங்களால நிரப்ப முடியாது. இல்ல பழையது இருக்கும்போது எப்படி புது சமஸ்காரத்த எடுத்துட்டு வர முடியும்? ம். மற்ற சமஸ்காரத்த சேமிக்கணும்னா, பழச கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துற ம். சக்தியில குறை இருக்குது. அதான் பாபா சொல்றாரு. உங்களையே கட்டுப்படுத்த முடியல அதனால. அப்ப அந்த சக்தி குறை இருக்குதுன்னா, பலகீனம் இருக்குது. அத அழிக்கணும். அதுதான் மெயின். அப்ப எல்லாமே உங்களுடைய படைப்பு தானே எண்ணங்கள். அப்ப அதுக்கு படைப்பாளர் நீங்கன்னா என்ன அர்த்தம்? அது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு அர்த்தம். அப்ப படைப்பாளர் ஆகறதுக்கு வருதா? அப்படின்னு கேட்கிறார். ம். இப்ப எந்த படைப்ப படைக்கணும்? உண்மையான படைப்ப படைக்கணும். வீண் படைப்ப படைக்கக்கூடாது. அதாவது வீண் எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. ஆனா இங்க என்ன ஆயிடுதுன்னா, வீணான படைப்ப நெறைய இஷ்டத்துக்கு உருவாக்கி விட்டுர்றீங்க. உண்மையான படைப்பு படைக்கிறதுல ரொம்ப குறை, பலகீனம் இருக்கு. அந்த ஒரு அ அம்மன் வந்து ஒரு அசுரனோட சண்டை போடும்போது, அவன் ரத்தம் விழற ஒரு ஒரு சொட்டுல இருந்தும் இன்னொருத்தன் வருவான். ரத்த பீஜன்ட்டு. அதெல்லாம் நம்ப தான் ஆமா. படைக்கிறது. வீண் எண்ணம். இல்லையா? கட கட கடன்னு அது வந்துகிட்டே இருக்குது. அதை உருவாக்கக்கூடாது. சக்திசாலியான எண்ணத்தை உருவாக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, நீங்க உருவாக்குற படைப்பு உங்களையே கவலை அடைய வச்சுடுது. அந்த மாரி கவலைக்குரிய நெகட்டிவான எண்ணமா உருவாக்கி நீங்களே உருவாக்கிட்டீங்க. இல்லையா? நம்ம எண்ணம் தானே நம்மள கவலைப்படுத்துது. இப்ப நீங்களே உருவாக்கிடுறீங்க. ம். கவலைப்படுற மாதிரி. ஏன் தான் இந்த புள்ளைய ஆமா. பெத்தனோன்ற மாதிரி எண்ணங்களும் நம்மளுடைய புள்ளைங்க தான். அந்த மாதிரி புள்ளைய பெத்து வச்சுடுறோம் நம்ம. இப்ப பாண்டவ சேனை எதை நிரூபிக்கணும் தெரியுமா? இந்த பலவீனமான வார்த்தைகளையும், பலவீனமான செயல்களையும் நாங்க முழுசா அழிச்சிட்டோம். எங்க வாயிலிருந்து ஒரு பலவீனமான வார்த்தை வராது. நாங்க செய்யறதுல ஒரு பலவீனமான செயல் இருக்காதுன்னு நிறைவு விழா கொண்டாடி காட்டுங்கன்றார். பலவீனத்தின் நிறைவு, வட்டியின் நிறைவு கிடையாது. அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு சங்கல்பமும் எப்படி இருக்கணும்னா, அதிசயம் செஞ்சு காட்டுற அளவுக்கு சக்தி நிரம்பிய சங்கல்பமாக இருக்கணும். ம். இப்ப பலவீனம் இருக்குதே, அந்த இடத்துல அதிசயத்தை நிரப்பணும். அப்ப பலவீனத்தை அழிக்கணும்.
ஏன்னா டைம் நெருங்குது. இன்னும் பலவீனம் இருக்குது, பலவீனம் இருக்குதுன்றது கேட்க நல்லாவா இருக்குது? உலகத்துக்கே ஆதாரம் நீங்க. உலகமே உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளவு நேரம் தான்டா அழிச்சிட்டு இருப்பீங்க? மொத்தமா அழிச்சிட்டு போங்கடான்னு எல்லாம் நெனைக்கிறாங்க. இல்லையா? ஆமா. இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு உலகமே அழிஞ்சிடலாமேன்ட்டு. உங்க ஆதாரத்துல தான் இருக்குது. சோ, அப்ப உலகத்துக்கே ஆதார மூர்த்தியாகவும், முன்னேற்றக்கூடிய உத்தார மூர்த்தியாகவும் நீங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மூர்த்திகளுடைய வாயிலிருந்து பலவீனமான வார்த்தைகள் நல்லாவா இருக்குது? பொருத்தமாவா இருக்குது? சோ, அதனால ஒவ்வொரு மூர்த்தி கிட்டயும் பாப்தாதாவுடைய சாட்சாத்காரம் தெரியணும். உங்கள பார்த்தா பாபா தெரியணும். நேத்து முரளியில சொன்னார் இல்லையா? ம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஆன்மீக ஜொலிப்பு தெரியணும். அதுக்கு நான் பாபா அ ஒவ்வொரு தடவையும் நீங்க பேசும்போது நம்ம வந்து பிரம்ம பாபாவ பார்க்கல. பட் ஆனா தாதி உடம்புல பாப்தாதா பேசுனத பார்த்தோம். அப்ப அப்படி பேசுற மாரியே ம். நெனச்சு பேசும். அப்ப நமக்கு அது வரும். அத இமிட்டேட் பண்ண. சோ, அப்பதான் பாப்தாதா சாட்சாத்காரம் ஆவார் மத்தவங்களுக்கு. அப்ப எல்லா பாபா குழந்தைங்க மூர்த்தியிலும், அதாவது முகத்திலும் அந்த ஆன்மீக ஜொலிப்பு தெரியணும். அந்த மாதிரி ஆன்மீக ஜொலிப்பு தெரியணும். அத பார்த்த மாத்திரத்துல மத்தவங்க பலியாயிடணுன்றார். அது எப்ப சாத்தியம்? பலகீனத்த ஃபுல்லா அழிக்கும்போது சாத்தியம். பலகீனமே இருக்கக்கூடாது. என்கிட்ட உன்னால ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு இயேசு சொல்றது சாதாரண வார்த்தை கிடையாது. அதுதான் அந்த சம்பூர்ண ஸ்டேஜ். இல்லையா? சோ அனைவரையும் அப்பதான் நீங்க பலியாக்க முடியும். சோ சிலருக்கு முக்தி தாமம், சிலருக்கு ஜீவன் முக்தி தாமம். யாருக்கு என்ன தேவையோ அத எடுத்துக்கிறது. சரி, அது நம்ம நாளைக்கு அத பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ம்.